ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, ஆட்டோ லேஅவுட்னா என்ன? அது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப்னா என்ன? அது ப்ரோட்டோடைப் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப்புங்கிறது என்னென்னா, இப்போ நார்மலாக ஃபோட்டோஷாப் ஆர் இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, நம்மளால் அதை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கோ ஆர் நீங்கள் யாருக்காவது ஷோ பண்ணணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் பேஜாக தான் நீங்கள் வந்து காட்ட முடியும். லைக் லாகின் பேஜ்னா லாகின் பேஜ் மட்டும் தனியாக காட்டுவீங்க. அண்ட் சைனப்னா சைனப் மட்டும் தனியாக காட்டுவீங்க. அண்ட் உள்ளே வர டேஷ்போர்டு ஒவ்வொரு மெனுவுக்கும் கிளிக் பண்ணால் பேஜஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்க்ரீனாக தான் கொடுப்பீங்க. பட் இந்த ஃபிக்மா டூலில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். அந்த ஸ்க்ரீன் வந்து ரியல் டைமில் நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அது ரியல் டைமில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போது ஆல்ரெடி இருந்த ஸ்க்ரீனை நான் விட்டுறேன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ப்ரோட்டோடைப். ஸோ இப்போ ப்ரோட்டோடைப்புங்கிறது நார்மலாக இங்கே டிசைன் இருக்கும், ப்ரோட்டோடைப்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன், டெஸ்க்டாப் ஃப்ரேம். ஸோ இது வந்து நான் சிம்பிளுக்கு லாகின் வைக்கிறேன். லாகின் வைக்கும்போது ஒரு லேஅவுட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். இதில் ஒரு பட்டன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட்டனோட நேம் வந்து லாகின் பட்டன் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் லாகின்னு வச்சுருக்கேன். நான் அடுத்த ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து சைனப்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் பேஜ். ஸோ இந்த நேம் வந்து சைனப் தான் மாற்றுறேன். ஸோ இதில் நான் இன்னொரு டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். சைனப்னு சொல்லிட்டு மேலே வைக்கிறேன். அண்ட் இதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி செகண்ட் ஸ்க்ரீனில் லாகின் சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஒரு பேஜ் இருக்குது அண்ட் சைனப்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இது எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிசைன் இருக்கும். நீங்கள் ப்ரோட்டோடைப்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் இப்போ இது வந்து லாகின். ஸோ சைனப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே போகணும், சைனப்புங்கிறத கிளிக் பண்ணோடனே சைனப் பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே லிங்க்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். அண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு மார்க் ஆட் ஆகும், ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ப்ளஸில் கிளிக் பண்ணி எந்த ஸ்க்ரீனுக்கு வேணுமோ அந்த ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் நேவிகேட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக லிங்க் நான் மாற்றுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த லாகின்ங்கிறத சைனப்புங்கிறத கிளிக் பண்ணும்போது செகண்ட் ஸ்க்ரீன் தெரியணும். அண்ட் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தெரியணும்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டிசைனில் போயிட்டு இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். லைக் ப்ளூலேருந்து ஒரு எல்லோ கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்கணுன்னா இங்கே ப்ளே பட்டன் இருக்கும், ப்ரிவியூ. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூன்னு இருக்கும், ப்ரெசென்ட்னு இருக்கும், ப்ரிவியூன்னு இருக்கும். நான் ஜஸ்ட் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதோட ப்ரிவியூ வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணும்போதே உங்களுக்கு லிங்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ மவுஸ் ஓவர் பண்ணும், இல்லை வெளியில் எங்கேயாவது கிளிக் பண்ணுறீங்கன்னா எங்கே லிங்க் இருக்கோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ நான் சைனப்னு கிளிக் பண்ணுறேன், எனக்கு பேஜ் ஸ்விட்ச் ஆகிடுச்சு செகண்ட் பேஜுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் லாகின்னு கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி
எவ்வளோ காம்போனன்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ காம்போனன்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து லிங்க்கு கொடுத்துக்கலாம். லைக் நான் இப்போயே இதை இன்னொரு டூப்ளிகேட் போட்டு ஸோ இந்த ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு மாற்றுறேன். இந்த லாகின்ங்கிறதுக்கு பதிலாக டேஷ்போர்ட்னு மாற்றுறேன். இது தெரியுங்கிறதுக்காக ஃபாண்ட் சைஸ் நான் பெருசாக வைக்கிறேன். இதோட கலரும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஒன்று இருக்குது. இப்போ ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இது லாகின் இருந்தது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது வேணாம்னா இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு லாகின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது எங்கே வரணும் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு வரணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி ப்ரோட்டோடைப்பை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வர ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மாறும். டேஷ்போர்டுங்கிற இப்போது எப்படி லிங்க் இருக்குன்னா இது வந்து ஃப்ளோ 1. ஃப்ளோ 1ங்கிறது எங்கே போகணும்னா லாகினை கிளிக் பண்ணால் லாகின் பேஜுக்கு போகணும். சைனப் கிளிக் பண்ணால் சைனப்புக்கு போகணும். லாகின் கிளிக் பண்ணால் லாகின் வரணும். அண்டு இங்கே இருக்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டுக்கு வரணும். ஸோ இப்போ நீங்கள் இதே ஃப்ளோவை ப்ரிவியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது டிஃபால்ட்டாக லாகின் ஸ்க்ரீன் இருக்குது. சைனப்னு கிளிக் பண்ணால் சைனப் போகும். லாகின்னு கிளிக் பண்ணால் லாகின் வரும். நீங்கள் லாகின் பட்டன் அப்படிங்கிறது இதுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருக்க டேஷ்போர்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் ஆகும். ஸோ ப்ரோட்டோடைப்புங்கிறது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஒரு 40-50 ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதோட ஃப்ளோ வந்து நீங்கள் கரெக்டாக ஃப்ளோ 1, 2, 3, 4ன்னு நீங்கள் எத்தனை ஃப்ளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோ 1ங்கிறதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து லாகின் அப்படின்னா நீங்கள் ஆத் ஃப்ளோன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் எந்த மாதிரி ஸ்க்ரால் பார் வேணும், ஹரிசாண்டல் வேணுமா, வெர்டிக்கல் வேணுமாங்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். ஃபிட் டு ஸ்க்ரீன் வேணும்னா நீங்கள் ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஃபுல் வித் வேணும்னா ஃபுல் வித் கொடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எந்த மாதிரி வேணும். இப்போ ஃபிட் டு ஸ்க்ரீன்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த ஸ்க்ரீனோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதில் ஃபிட் ஆகும். அண்டு ஃபுல் வித்னா இதில் ஃபுல் வித் எவ்வளோ எடுத்துக்குமோ அவ்வளோ எடுத்துக்கும். அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் சொன்னீங்கன்னா இதில் 4 பக்கமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் இந்த எக்ஸ்பேண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் அந்த இது மறைஞ்சிட்டு உங்களோட நீங்கள் லேப்டாப் அது எது யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஃபுல் சைஸ்க்கு வந்து இது உங்களுக்கு மாறும். இது நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் நார்மலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அண்ட் இங்கே ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோலேருந்து ஃப்ளோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இங்கேயே வந்து நீங்கள் எத்தனை ஃப்ளோ ஆட் பண்ணுறீங்க, இப்போ ஃப்ளோ 1, ஃப்ளோ 2, ஃப்ளோ 3 நீங்கள் எத்தனை ஃப்ளோ ஆட் பண்ணுறீங்களோ இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ஃப்ளோவுக்கு நேவிகேட் ஆகிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வேறு யாருக்காவது காட்டணும் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் லிங்க்கு, ப்ரோட்டோடைப் லிங்க்கு. ஸோ இதுதான் ப்ரோட்டோடைப். ஸோ ப்ரோட்டோடைப்பில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீன் ஏதாவது உங்களுக்கு இன்னும் புதுசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.